ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிஃப்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 24க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் வயத்தை டார்கெட் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் போட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு போடுற எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் இங்கே சேர்ந்துருக்க ஃபேட்டை குறைக்கவே முடியலன்னு நினைக்கிற லேடிஸ் தயவுசெய்து இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஏன்னா செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் பழகுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, படுத்திருக்கணும். படுத்துட்டு காலை ஒவ்வொரு காலா கொஞ்சம் கொஞ்சமா மேலே தூக்கணும். எடுத்தோடனே 90 டிகிரிஸ் போகாதீங்க. 90 டிகிரிஸ் போறதால ஒரு பலனும் கிடையாது. காலை ஃபர்ஸ்ட் ஒரு 10 டிகிரி ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு நிதானமா இறக்கணும். அடுத்த காலை நிதானமா தூக்கணும், நிதானமா இறக்கணும். எவ்வளோ நேரம் நீங்க தரையில கால் போகிறதுக்கு முன்னாடி காத்துல காலை வச்சிருக்கீங்களோ அவ்வளோ நேரம் மசில்ஸ் வேலை பண்ணும். அப்பதான் இங்க இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சு பண்ணுங்க. பண்றவங்க பின்னாடி வலி இருக்கு பாட்டம்ல அப்படின்னா 2 கையும் கீழே வச்சு அதுக்கு மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு அங்கே பெயின் இல்லாமல் இருக்கும். பொதுவாக மேட் போட்டாலே பெயின் இருக்காது. அப்படியும் பெயின் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையே பின்னாடி வச்சுட்டு பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, படுத்துட்டு ஒவ்வொரு காலாக ஸ்லோவாக மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக கீழே குறைச்சி கொண்டு வரணும். மேலே கொண்டு போங்க, காலை நிதானமாக கீழே கொண்டு வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். டிகிரிஸை பாருங்க, இவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன். நிதானமாக இறக்கலாம். ஓகே, ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 5லேருந்து 10 தடவை, முதல்ல ஒரு 5 தடவை பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணலாம். தலையை கீழே வச்சுன்னா பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தலையை மேலே வச்சுட்டு இருக்கேன். சரியா? காலை மேலே எடுத்துன்னு போய் நிதானமாக கீழே கொண்டு வாங்க. வயிறு பகுதியை இழுத்து பிடிச்சிட்டு பண்ணுங்க. ஓகே, இது பண்ணி முடிச்சது அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகப்படுத்திக்கலாம். இங்கேருந்து வாங்க நிதானமா. எவ்வளோ ஸ்லோவா பண்றீங்களோ அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஸ்லோவா கீழே வரணும். அப்படியே படிப்படியா அதோட ஆங்கிளை அதிகப்படுத்திக்கணும். காலை தூக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க. ஒவ்வொரு காலா மாறி மாறி பண்ணுங்க. ஓகே, இப்ப நல்லா முக்கா கால் மேல தூக்கிடலாம். அடுத்தது நல்லா மேல தூக்கிட்டு நிதானமா கீழே கொண்டு வாங்க. அஞ்சு தடவை ஒவ்வொரு ஆங்கிள் இருந்தும் ட்ரை பண்ணுங்க. இதோட கூட ஸ்லோவா போகலாம். நான் உங்களுக்கு டைம் ஆகுதுன்றதால சீக்கிரமா பண்றேன். நீங்க எவ்வளோ ஸ்லோவா பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. மேலேருந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நிதானமா 10 செகண்ட்ஸ் நீங்க எடுத்து நிதானமா கீழே வாங்க. இப்படி வரணும் ஒவ்வொரு தடவையும். அப்பதான் இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, 10 என்ற வரைக்கும் கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி தான் இன்னொரு காலும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்படி தான் கவுண்ட் ஸ்லோவாக பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல மேலே எடுத்து வச்சுக்கோங்க. 1 2 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கீழே இறக்கிக்கோங்க. ஓகே, நல்லா மேலே போயிட்டு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்குங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த இடம்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மசில் பிடிச்சி புல் பண்ணுறது ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி பண்ணுங்க. வயத்து பகுதியை நல்லா இழுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. சரியா? பாருங்க, நிதானமாக கொண்டு வாங்க. ஓகே, இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 காலையும் சேர்த்து ட்ரை பண்ணலாம். அப்ப இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதாவது 2 காலோட வெயிட்டும் வயத்துல இருக்கிற மசில்ஸ் தாங்கி மேலே பிடிச்சி கீழே கொண்டு வரும் இல்லையா? அப்போ இங்க இருக்கிற மசில்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும்போது இங்க இருக்கிற ஃபேட் கட்டாயம் குறையும். பண்ணி பார்க்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப். இது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தான். படுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலை ஒவ்வொன்றா தூக்கிட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆங்கிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இன்க்ளினேஷனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏத்திட்டு பண்ணலாம். 2 காலும் சேர்ந்து பண்றதுதான் அடுத்த வேரியேஷன். பாருங்க, படுத்துக்கோங்க. தலை கீழே தான் இருக்கணும். நான் உங்களுக்காக இப்படி தலையை மேலே வச்சுன்னு பார்க்குறேன்.
ஸோ 2 காலும் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, படிப்படியாக ஆங்கிளை ஏற்றுறோம். ஓகே, இந்த இடத்துல நடுக்கம் கூட வரும் சில பேருக்கு, பரவாயில்ல பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் கட்டாயம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே ஆங்கிள் ஏற்றலாம். 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க, நிதானமாக இறக்குங்க, உடனே இறக்காதுங்க. ஓகே, இப்போ ஃபுல் மேலேருந்து கீழே 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். பாருங்க, ஓகே. இதோட அடுத்த டிஃபிகல்ட் வேரியேஷன் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்லயும், அதாவது கால் 2த்தையும் தூக்குறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தூக்குறோம் இல்லையா, அடுத்தது அதிகப்படுத்துறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தூக்கிட்டு அதே இடத்துல 10 கவுண்ட்ஸோ இல்லை 5 கவுண்ட்ஸோ நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்துடுங்க காலை. ட்ரை பண்ணலாமா? 1 or 2 டைம்ஸ் பாருங்க. காலை இப்படி மேலே வச்சுக்கிறேன். 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்தது கொஞ்சம் ஆங்கிள் அதிகப்படுத்துகிறோம். இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ அடுத்த ஆங்கிள்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக 90s வச்சு பண்ணணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்டு போஸில் காலை ஹெவி காலை வச்சு பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நிறைய இருக்கும். 90 degrees ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இறக்கினாலும் ஓகே தான். பட் இந்த இன்க்ளினேஷனில் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெக் ரைசஸை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கட்டாயம் இருக்கும். வயிறு பகுதி நல்லா குறைக்க முடியும். ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? கட்டாயம் பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். வரலன்னு ஒன்று சொல்லிட்டே இருக்கிறதோட அதுக்கு முயற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் ரிசல்ட்ஸ் இருக்கும். பண்ணி பாருங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கெல்லாம் வலி இல்லாமல் அடுத்த 4-5 நாள் இருக்கணும்னா கொஞ்சம் போஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிடுங்க. நிறைய தடவை நான் போட்டு காமிச்சிருக்கேன், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெச்சஸை பண்ணி முடிங்க. இல்லைனா 4-5 நாள் வயிறு பகுதியும் தொடையெல்லாமும் வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கு நான் புது எக்ஸசைஸோடு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. Bye.